வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 100வது முறையாக இருக்குங்க. 24 வயசில் ஏற ஆரம்பித்த வெயிட்டு என்னால் குறைக்கவே முடியல. பிகாஸ் நான் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக இல்லை. பட் இந்த டைம் கிராஜுவலாக வெயிட்டை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னோடய டார்கெட்டே 10 கேஜி தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் லைஃப் ஸ்டைலில் மட்டும் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு முடிவு பண்ணி கொஞ்சம் சிறுதானியம் வந்து இப்போ சேர்த்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் வந்து டேஸ்டி தமிழா அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேங்க. நவதானிய அடை மிக்ஸ் வாங்கியிருந்தேன், முருங்கைக்கீரை பொடி, முடக்கத்தான் இட்லி பொடி அண்ட் வந்து குதிரைவாளியில் பண்ண வெண்பொங்கல் ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இப்போ நான் செஞ்சு சாப்பிட்டுட்டேன். அதனால தான் இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அப்படி சொல்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், அப்படியே ஒரு டிப்பிக்கல் பொங்கல் வந்து வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் வந்து இவங்கக்கிட்ட இது மட்டும் இல்லைங்க, வாழைப்பூவில் பண்ணுற இட்லி பொடி இருக்குது. இன்னும் சொன்னால் அசந்து போயிடுவீங்க, வெற்றிலையில் பண்ணுற இட்லி பொடி கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி பண்ணுறாங்க. வெயிட் லாஸ்க்கு உதவக்கூடிய கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ்லாம் கூட இவங்கக்கிட்ட இருக்குது. மில்லட் கஞ்சி மிக்ஸ் இருக்குது. குழந்தைங்கள வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிற மாதிரியான ராகி மால்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது இவங்கக்கிட்ட விலையும் கம்மி தான். ஸோ நான் இன்றைக்கி வந்து மில்லட்டில் தான் வந்து ஒரு வெண்பொங்கல் எடுத்திருந்தேன் இல்லையா, 1/2 டம்ளர் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2 கப் தண்ணி வந்து சேர்த்துருந்தேன். 6 விசில் விட்டுருந்தேன். அதுக்குள்ளே பாத்திரத்தை தேய்ச்சிட்டே இருக்கும்போதே வந்து விசில்லாம் வந்துடுச்சு. மைண்டுக்குள்ளேருந்து ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படி தான் இருந்தது எனக்கு. ஃபைனலாக நம்ம டேஸ்டி தமிழால் வாங்கின குதிரவாளி வெண்பொங்கல் மிக்ஸில் பண்ண வெண்பொங்கல் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருந்ததுங்க. கொஞ்சமாக உப்பும் அண்டு நெய்யும் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.